சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். குணா, குணா, இதோ வந்துட்டேன் அண்ணி. என்ன அண்ணி, எதுக்கு கூப்பிட்டீங்க? அஞ்சலி வந்த உடனே எதுவும் ஆரம்பிக்க கூடாதுன்னு தான் நான் இவ்ளோ நேரம் அமைதியா இருந்தேன். இப்ப சொல்லு, எதுக்கு அஞ்சலிய வீட்டை விட்டு அனுப்புன? நான் எங்க அண்ணி அனுப்புனேன்? நான் அனுப்பியிருந்தா அவ எப்படி திரும்ப வீட்டுக்கு வந்திருப்பா? அவளாவே போயிருக்கா, அவளாவே திரும்ப வந்திருக்கா. எந்த காரணமும் இல்லாம அவளாவே போய் அவளாவே எதுக்கு திரும்ப வரப்போறா? நீதான் அவளை வீட்டை விட்டு அனுப்பியிருக்க. எதுக்கு அனுப்புன? இப்ப எனக்கு அதுக்கு காரணம் சொல்லு. நான் அனுப்பலன்னு சொல்றேன்ல அண்ணி. திரும்ப திரும்ப எதுக்கு அனுப்புன, காரணத்தை சொல்லுன்னு கேட்டா நான் என்னன்னு அண்ணி சொல்றது? சம்பந்தம் இல்லாம நீங்க ஏன் மேல சந்தேகப்படாதீங்க. சம்பந்தமே இல்லாம ஒண்ணும் நான் சந்தேகப்பட்டு உன்கிட்ட கேக்கல. சந்தேகப்பட்டு தான் உன்கிட்ட கேக்குறேன். நேத்து நைட்டு நான் ஐஜி கிட்ட பேசினேன். ஐஜி சொன்னதை வச்சு பார்த்தா நீதான் தாம்பரம் தாண்டி ஒரு இடத்துல காரை நிறுத்தி அஞ்சலியை இறக்கி விட்டுருக்க. இப்போவும் நீ அதை பண்ணலன்னு சொன்னா அவங்களே வந்து உன்னை முறையா விசாரிப்பாங்க. அதெல்லாம் தேவையான நீ யோசிச்சுக்கோ. எதுக்கு அஞ்சலிய வீட்டை விட்டு அனுப்புனேன்னு சொல்லு. ஐயோ அண்ணி, ஐயோ மேடம், குணா மேடம் என்ன வீட்டை விட்டு அனுப்பல, நானா தான் வீட்டை விட்டு போனேன். குணவதிய காப்பாத்தணும்னு நினைச்சு இப்படி சொல்லாத அஞ்சலி. நேத்து நீ குணாவோட கார்ல போய் இறங்குனதுக்கு என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. ஆமா மேடம், அவங்க கார்ல தான் இறங்குனேன். நான் தான் மேடத்துக்கிட்ட வீட்டை விட்டு போறேன்னு சொன்னேன். அவங்க என்ன போக கூடாதுன்னு தான் சொன்னாங்க. ஆனா நான் கண்டிப்பா போயே ஆவேன்னு அடம் பிடிச்சு ஒத்த கால்ல நின்னேன். அப்படின்னா நீ எங்க போறேன்னு சொல்லு, நானே உன்னை அங்க டிராப் பண்றேன்னு சொல்லி மேடம் என்ன கார்ல கொண்டு போய் டிராப் பண்ணாங்க. அப்படி கார்ல போய் டிராப் பண்ணவ எதுக்கு உன் பேக் எல்லாம் தூக்கி விட்டு எறிஞ்சா? அவங்க கோவத்துல அப்படி வீச எறியல. நான் இவ்ளோ சொல்லியும் நீ கேட்காம போறியேன்னு அழுதுகிட்டே தான் பேக தூக்கி போட்டாங்க. எப்பா, இந்த டிராமாக்காரி என்னமா போய் சொல்றா? ஆத்தாடி, இவ பயங்கர விதகாரியா இருப்பா போலயே. நம்மள விட அதிகமா போய் சொல்றாளே. நீ சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியே இல்ல அஞ்சலி. வீட்டை விட்டு போயே ஆகணும்னு ஒத்த கால்ல நின்னவ அப்புறம் எதுக்கு திரும்பி வந்த? நான் கவிக்கு நேத்து போன் பண்ண மேடம். அப்பதான் அவ நேத்து நைட்டு நடந்த எல்லாத்தையும் சொன்னா. என்ன காணோன்னதும் குணா மேடம் தான் என்ன வீட்டை விட்டு துரத்திட்டாங்கன்னு நினைச்சு நீங்க அவங்க கிட்ட கோவப்பட்டீங்களா? அத கேட்டதும் என்னால ஒரு தப்பான பழிய மேடம் சுமக்க கூடாதுன்னு தான் நான் திரும்பவும் வந்துட்டேன். நீ பொய் சொல்றன்னு எனக்கு நல்லாவே தெரியுது அஞ்சலி. சரி, நீ எதுக்கு வீட்டை விட்டு போன? அதான் மேடம், நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல மேடம், ஆர்ஃபனேஜ்ல குழந்தைங்களை பாத்துக்கிறதுக்காக தான் என்ன கூப்பிட்டாங்கன்னு. இப்ப கூட குழந்தைங்களை பாத்துக்க அங்க ஆளுங்க இல்லையா, அதுக்குதான் என்ன கூப்பிட்டாங்க. அதனால்தான் நானும் போனேன். ஆனா மேடம் மேல தப்பான பழி வந்துடக்கூடாதுன்னு தான் நான் இப்ப திரும்ப வந்தேன். இல்லனா நான் திரும்ப வந்திருக்கவே மாட்டேன் மேடம். நான் அப்படியே அங்கேயே போயிருந்திருப்பேன். இதுதான் உண்மை. என்ன நம்புங்க ப்ளீஸ். அண்ணி, இப்பவாவது நம்புறீங்களா? அவளே சொல்லிட்டா நானே தான் போனேன்னு. உண்மை தெரியாம நீங்க என் மேல இப்படி அபாண்டமா பழிய போட்டீங்களே. நான் என்னைக்காச்சும் என் புருஷனோட அக்கா நினைச்சு உங்ககிட்ட பழகிருப்பேனா, பேசிருப்பேனா? இப்படி எல்லாம் நீங்க என்ன பேசுறீங்களே அண்ணி, எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு.
குணாவை காப்பாத்துறதுக்காக அஞ்சலி எதுக்காக இப்படி பொய் சொல்றா? அப்படிலாம் எதுவும் அவங்க போக மாட்டாங்க. நீ தேவையில்லாம என்ன கன்ஃபியூஸ் பண்றேன்னு நினைக்கிறேன். உன்னை கொலப்பெல்லாம் இல்லடா, உண்மையதான் சொல்றேன். நல்லா யோசிச்சு பாரு. அவங்க இந்த வீட்டை விட்டு போனாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க ஹாஸ்டல்ல இருந்தாங்கன்னு தெரிஞ்சிச்சு. நீ ஹாஸ்டல் முன்னாடி போய் நின்னு எப்படி கதர்ன? அவங்க வந்தாங்களா? வரல. ஏன் வரல? வந்தாங்களே. ஏய், எப்போ வந்தாங்க? நீ அங்க நின்னு என் கூட வாங்கன்னு கதறிட்டு இருந்தே, அப்ப வந்தாங்களா? அங்க இருந்த 3 பேரு உன்னை தூக்கி போட்டு அடிக்கும்போது தானே வந்தாங்க. அதுவும் அவங்க கிட்ட இருந்து உன்னை காப்பாத்தணுங்கிற மனிதாபிமானத்துல வந்தாங்களே தவிர அவங்க உனக்காகலாம் ஒண்ணு வரல. அதனாலதான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது கூட உனக்கு தெரியாம உன்கிட்ட சொல்லிக்காம ஓடி போக பார்த்தாங்க. ஏன்னா அதுவும் உனக்கு பயந்துதான். எனக்கு பயந்து ஓடி போக பார்த்தாங்களா? ஆமா, உனக்கு பயந்துதான் ஓடுனாங்க. நீ திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து என்ன லவ் பண்றேன்னு ஒத்துக்கோங்கன்னு டார்ச்சர் பண்ணுவேன்னு தான் அவங்க பயந்து ஓடி போனாங்க. இப்பவும் நீ வலுக்கட்டாயமா அவங்கள பயமுறுத்தி தானே கூட்டிட்டு வந்திருக்க. நான் எங்க அவங்கள பயமுறுத்தினேன்? நீ ஹாஸ்பிட்டல்ல வச்சு அவங்க கிட்ட என்ன சொன்ன? நான் அஞ்சலியை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு கவி கிட்ட சொல்லிடுவேன்னு வீட்டுல உள்ளவங்க கிட்ட சொல்லிடுவேன்னு சொல்லிதானே? அப்படி சொல்லிதானே அவங்கள கூட்டிட்டு வந்த. அதுக்கு பேரு பயமுறுத்துறது இல்லாம வேற என்ன? நீ இப்ப அவங்களுக்கு எந்த டார்ச்சரும் கொடுக்காம அமைதியா இருந்தன்னா அவங்க இங்க இருப்பாங்க. அப்படி இல்லாம நீ மறுபடியும் காதலிக்கிறேன்னு நின்னா உன்னோட அனுதாப காதல், உன்னோட இறக்கப்பட்ட காதலுக்கு ரொம்ப பயந்து திரும்ப இங்க இருந்து ஓடி போயிருவாங்க. ஐயோ, நான் சத்தியமா அனுதாபப்பட்டோ இல்ல இறக்கப்பட்டோ அவங்கள நான் காதலிக்கல. அவங்கள நான் உண்மையா நேசிக்கிறேன். அது எனக்கு தெரியும்பா. நீ அவங்க மேல வச்சிருக்கிறது ட்ரூ லவ். ஆனா அவங்க அப்படித்தானே நினைச்சிட்டு இருக்காங்க. அதத்தானே நானும் சொன்னேன். எதுக்கு இவ்வளவு குழப்பம்? நான் நேரடியா அவங்க கிட்டே கேக்குறேன். டேய், என்ன கேட்க போற? திரும்ப ஏதாவது பிரச்சனை உண்டு பண்ணிராத. என்ன கேட்கணும்னு எனக்கு தெரியும். டேய், என்ன கேட்க போறான்னு தெரியலையே.